தெரியாமல் கூட மகா பங்குனி உத்திரத்தை யாரும் தவறவிட்டு விடாதீர்கள். வருகிற ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த பங்குனி உத்திரம் வருகிறது. இந்த காணொளியை திருமணமாகாதவர்கள் அனைவரும் தவறாமல் பாருங்கள். முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமான இந்த நாளில் எப்படி விரதம் இருந்து முறையாக வழிபடுவது என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன் எப்பொழுதும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது மிஸ்டிக் குரல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து இந்த பதிவை லைக் செய்து கமெண்டில் ஓம் முருகா என்று பதிவிடுங்கள். பங்குனி உத்திரம் என்பது முருகப்பெருமான் மட்டுமல்லாமல் சிவபெருமான், பார்வதி தேவி, ஸ்ரீராமர், சீதை, ரங்கநாதர், ஆண்டாள் போன்ற பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற புனித நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருந்து பக்தியுடன் வழிபட்டால் திருமண வரம் கிடைக்கும் என்பதால் இதனை கல்யாண விரதம் என்றும் அழைக்கின்றனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் இந்த நாளில் பக்தர்கள் காவடி ஏந்தியும் பால்குடம் கொண்டு சென்று நேர்த்தி கடனை நிறைவேற்றுவது வழக்கமாக உள்ளது. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடும் போது திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கி நல்ல துணை அமையும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. மேலும் பங்குனி உத்திர நாளில் சிறப்பு பூஜைகள், விரதம் வழிபாடு செய்து வந்தால் செல்வ வளம், ஒற்றுமை மற்றும் குடும்ப வாழ்வில் விருப்பங்கள் நிறைவேறும் என்றும் கூறப்படுகிறது. முருகப்பெருமானின் அருள் பெற பலரும் இந்த நாளில் மொட்டை அடித்து காவடி ஏந்தி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்றனர். இந்த நாளில் வேண்டிய வரங்கள் கிடைக்க நெய் தீபம் ஏற்றி விரதம் இருந்து பஞ்சாமிர்த அபிஷேகம், பால் அபிஷேகம் செய்து ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து வழிபடுவது சிறப்பாகும். முழு உபவாசம் இருக்க முடியாதவர்கள் முருகப்பெருமானின் படத்திற்கு முன் அமர்ந்து மனமாற ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை பல முறை அல்லது குறைந்தபட்சம் 108 முறை உச்சரித்து வழிபடலாம். அதேபோல் முருகனின் 108 நாமாவளிகளை சொல்லி அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல், பாயசம், பழங்கள், பஞ்சாமிர்தம், வெற்றிலைப்பாக்கு, தேங்காய் போன்றவற்றை நைவேத்தியமாக சமர்ப்பித்து பக்தியுடன் வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. உங்களுக்கு முருகப்பெருமானை மிகவும் பிடிக்கும் என்றால் உடனடியாக உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த காணொளியை பகிருங்கள். மறக்காமல் நமது சேனலை ஒரு ஃபாலோ செய்து விடுங்கள்.